வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல இந்த கேஸ் எப்படி வேணாலும் தலைகீழ மாறலாம். தேவசேனா ஒரு வேளை விஜய் வெளியே கொண்டு வந்து நம்ம கிட்ட இருந்து வெண்பாவை வாங்கிட்டு போறதுக்கு 199% வாய்ப்பு இருக்கு. அதனால இதோ பாரு நிஷா, இவ்வளவு நாள் பொறுத்துன்னு இருந்தோம், இப்ப வெண்பா நம்ம கூட தான் இருக்கா, இதை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது வெண்பா கடைசி வரையும் நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கோர்ட்டை மீறி, இந்த அரசாங்கத்தை மீறி நம்ம என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் நம்ம கதிரேசன் வச்சுன்னு இருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதோ பார், இப்போதைக்கு நாம கோர்ட்ல கேஸ் போட்டு இருக்கோம். இந்த சமயத்துல நம்ம யாருக்கும் தெரியாம அழகா நம்ம ஃபாரின் போயிடலாம். ஃபாரினோ ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா நம்மளை தேடுறதுக்கே அவங்க டைம் ரொம்பவே டிலே ஆயிரும். அந்தக்குள்ள நாம வெண்பாவை நம்ம பக்கம் ஈர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம என் பேத்தி என் கூட இருந்தாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் ஃபாரின் ஒன்று அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். இப்போ அது போயிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன செய்ய போறாங்க, ஏது செய்ய போறாங்க, அடுத்து அவங்களோட முடிவு என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி உங்க மேல ஆல்ரெடி கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, அதனால இந்த கேஸ் முடிவு வரையும் உங்களால வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து திரும்ப வந்துடுறாங்க. அடுத்த நாள் கேஸ் இருக்கு. இந்த கேஸ்க்கு இப்போ போய் ஆகணும், என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போனா இதுக்கு மேலே தாங்க அடி தட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் நிரபராதி, முழுக்க நிரபராதி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இது தற்கொலை மட்டும்தான், இது கொலைக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, இது யாரும் எந்த ஒரு கொலையும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ஆணித்தனமா சொல்லிட்டாங்க. இதனால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அது மட்டும் இல்லாம விஜய் பண்ணதா சொல்ற ரஞ்சிதா உங்களுக்கு குறுக்கு விசாரணை பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தா ரஞ்சிதா திரும்ப வரல. என்ன ரஞ்சிதம், எத்தனை டைம் தான் நீ வராம இருப்ப சொல்லு பார்க்கலாம். குழப்பத்துல குழம்பி போய் முழிச்சுன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் ரஞ்சிதை எங்கடா போன இதுலயும் வரல, அவங்களுக்கே நல்லாவே தெரியுது இது பொய் சாச்சு, முழுக்க பொய் சாச்சு. விஜய்க்கு ஆதரவா இப்ப எத்தனை சாட்சி இருக்கு, இதெல்லாம் ஒன்னா பொய்ன்னு சொல்லிட்டு நிரூபணம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவசேனா கேள்வி எடுத்து வைக்கிறாங்க. எதுவுமே பேச முடியல அந்த இடத்துல, மௌனமே சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு வாய முடியும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கு தாங்க சொல்றது, என்னதான் பெரியாளுன்னு சொல்லிட்டு நம்ம ஆடினாலும் அந்த இடத்துல ஒரே அடியா நம்மளை தூக்கி ஓரமா போட்டுருவாங்க. அதுக்கான நிறைய அறிகுறி எல்லாம் இப்ப தென்படுது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு எங்க டாடா தான் எனக்கு வேணும், என் டாடா விட்டு நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல ஜட்ஜ் அம்மா வந்து வேற வழி இல்லாம ஓகே வெண்பா எங்க வளரணும்னு சொல்லிட்டு வெண்பா தான் முடிவு பண்ணோம். அது வெண்பாவுக்கு முழுக்க உரிமை இருக்கு, அதனால யாரும் இதுல தலையிடக்கூடாது, வெண்பா உனக்கு பிடிச்சிட்டாலும் நீ வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துறாங்க. பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோட ஒரு பருப்பும் வேகாதுங்க, இதுக்கு மேல நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல மல்லியும் மறுபக்கம் விஜயம் இருக்காங்க. ஆனா இது நிரந்தரமா இருக்குமா இருக்காதா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க சொல்லிட்டு தெரியலங்க. பிரச்சனைகள் ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையால எப்படி தவிடுபடியாக்கி அந்த பிரச்சனை வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுன்னு இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம அரவிந்த் இருக்காருல, அவர் நம்ம ரஞ்சிதத்தை எவ்வளவு கிலோ முடியுமோ அவ்வளவு கிலோ கோர்ட்டுக்கு போக முடியாம ஒரு பக்கம் மறைச்சு வச்சுன்னு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ரஞ்சிதா நான் கோர்ட்ல உண்மையா சொல்றேன், நான் வரனால இந்த கேஸ் திருப்பி மாத்திதான் வைப்பாங்க, அதே நான் கோர்ட்ல உண்மையா சொன்னா எல்லாமே தலைகீழ மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க, அடுத்து அவங்களோட மூவ் என்னவா இருக்க போது, நம்ம ரஞ்சிதா சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்தாதான் தெரியும் கோர்ட்ல இவங்க அரவிந்துக்கு ஆதரவா பேசுவாங்களா இல்ல ராஜேஸ்வரிக்கு ஆதரவா திரும்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ரஞ்சிதா சொன்ன வாக்க காப்பாத்துறதுக்கு அவங்க ஒன்றும் ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரோ ஹரிச்சந்திரனுக்கு சொந்தக்காரோ இல்லைங்க, ரொம்பவே கேடுகட்ட கேரக்டர், நம்ம ராஜேஸ்வரிக்கு சொந்தக்காரி. அதனால இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது, கிளீன் போல்ட் ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவுல இருக்காங்க. இதோ பாரு அரவிந்த், கூட்டுன்னு வராம இருந்தா பிரச்சனை இல்லை, இப்ப கூட்டுன்னு வந்துட்ட அவன் என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு தெரியல, அவ கையில தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மௌனமாவே இருக்காங்க. இந்த கொலையை விஜய் மாமா தான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறாங்க. இந்த கொலைக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இந்த கொலையை நான் நேர்ல பார்க்கவும் இல்லை, இந்த மாதிரி நேர்ல பார்க்க சொல்லி எனக்கு பணம் கொடுத்து மிரட்டினாங்க, பணத்தை நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன், என்னை அப்படியே கார்னர் பண்ணாங்க. அந்த கார்னர்ல எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு ஒரு பக்கம் பயம், என்கிட்ட அவ்வளவு செல்வாக்கு இல்லை, செல்வாக்கான ஆளுங்க என்கிட்ட மிரட்டும் போது வேற ஆப்ஷனும் இல்லை, அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்பதான் அதோட பிரச்சனைகள் பின்விளைவுகள் எல்லாமே எனக்கு புரிய வந்துச்சு. எத்தனை குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி என்னைக்குமே தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போலதான் இந்த இடத்துல விஜய் மாமா எந்த ஒரு தப்பையும் செய்யல, அவர் தண்டிக்கப்படக்கூடாது. அதனாலதான் நான் முழுக்க இப்ப பேசுறதுக்கு வந்திருக்கேன், இல்ல நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு பக்கம் ஓ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இருந்தாலும் இன்னும் நிறைய கேள்விக்குறிகளெல்லாம் ஒரு பக்கம் காத்துல அலை மாதிரி ஓடிட்டு தான் இருக்கு. இதை என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.